வணக்கம். நேரா விஷயத்துக்கு வருவோம். ரீசெண்டா தங்க விலையில ஒரு எதிர்பாராத கடுமையான சரிவு ஏற்பட்டுச்சு இல்லையா? அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் டேட்டாவை வச்சு எக்ஸாக்ட்டா என்னென்ன விஷயங்கள் இந்த கிராஷுக்கு காரணம்னு டீகோட் பண்ண போறோம். பொருளாதாரத்துல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட எப்படி ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. இப்போ தங்கச்சந்தைய எது அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுச்சு? அதான் கேள்வி. எப்பவுமே தங்கம் விலை ஒரே மாதிரி இருக்காதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த மாபெரும் ட்விஸ்டுக்கு காரணமா நம்ம சோர்ஸ் சுட்டி காட்டுற சில முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இது ஏதோ ஒரு ஒத்த காரணத்தினால நடந்தது இல்ல, பல விஷயங்களோட ஒரு கூட்டுச் செயல்பாடுன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. முதல்ல ஒரு முக்கியமான தூண்டுதல், அதாவது ஒரு அரசியல் அறிக்கையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட கவனத்தையும் ஈர்த்த அந்த முதல் புள்ளி எதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் இப்படி தலைகீழா மாறினதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஆரம்ப புள்ளியா அமைஞ்சதுன்னு நம்ம சோர்ஸ் நேரடியா குறிப்பிடுது. இங்க நம்ம எந்த அரசியல் சார்பும் எடுக்கலங்கிறத தெளிவாக்கிக்கிறேன். தரவுகள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நியூட்ரலா பார்க்குறோம், அவ்வளவுதான். ஒரு நாட்டின் உயர்மட்ட தலைவர்கிட்ட இருந்து வர ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் எப்படி மார்க்கெட்டோட ட்ரெண்டையே மாத்திர ஒரு ஸ்பார்க்கா மாறுதுங்கிறத மட்டும் நம்ம இங்க கவனிக்கணும். சரி, அந்த அரசியல் காரணத்திலேருந்து அப்படியே நுகர்வோர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தாவுவோம். அதுதான் செய்கூலி கட்டணம். இப்போ இந்த 18% இந்த நம்பரை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. தங்கம் வாங்குற யாருக்கும் இந்த செய்குலி பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம சோர்ஸ் செய்குலிக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இந்த 18% தான் ஹைலைட் பண்ணி காட்டுது. தங்கத்தோட அடிப்படை விலையை தாண்டி நம்ம பாக்கெட்ல இருந்து எக்ஸ்ட்ராவா எவ்வளோ பணம் போகுதுங்கிறத முடிவு பண்றது இதுதான். ஆனா இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த லோக்கல் லெவல்ல நாம கொடுக்கிற 18% செய்கூலிக்கும் நம்ம சோர்ஸ் அடுத்து சொல்ல போற பெரிய மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? குறிப்பா சொல்லணும்னா, அமெரிக்க முதலீடுகளும் உள்ளூர் எரிபொருள் செலவுகளும் இந்த புதிர்ல எப்படி வந்து ஃபிட் ஆகுது? ஒரு பக்கம் செய்கூலி, இன்னொரு பக்கம் சர்வதேச முதலீடுகள். கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? இத புரிஞ்சுக்க அடுத்து வர்ற இந்த மேக்ரோ காரணிகள், அதாவது உலகளாவிய மற்றும் உள்ளூர் செயல்பாடுகளை ஒரு லாஜிக்கலான ஃபார்மேட்ல நாம இப்போ செட் பண்ண போறோம். இங்க ப்ளே ஆகிற அந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? ஒரு பக்கம் உலகளாவிய காரணியா அமெரிக்க வெளிநாட்டு முதலீடுகளோட வரவு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம உள்நாட்டு சரக்கு போக்குவரத்துக்காக யூஸ் பண்ற பெட்ரோல், டீசல் மாதிரியான எரிபொருட்களோட செலவுகள் இருக்கு. அமெரிக்க முதலீட்டு பணப்புழக்கம், அப்புறம் நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவு, இது ரெண்டுமே எப்படி தங்க விலையில ஒரு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத இது ரொம்ப கிளியரா காட்டுது. இது எப்படி ஒரு கம்ப்ளீட் பிக்சரை உருவாக்குதுன்னு இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமரா நாம பார்க்குற அந்த 18% செய்குலி செலவு ஒரு பக்கம், திரைக்கு பின்னாடி நடக்கிற பிரம்மாண்டமான அமெரிக்க முதலீடுகள், பெட்ரோல் டீசல் விலை மாதிரியான சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம். மார்க்கெட்டுங்கிறது வெறும் தங்கம் வாங்குறவங்க விற்கிறவங்க மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஓடுற இந்த மாபெரும் சங்கிலி தொடர்னான்னு இதை நமக்கு ரொம்ப அழகாவே புரிய வைக்குது. ஆக தனித்தனியா ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிஞ்ச இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்க்கும்போது தங்கம் விலையில ஏற்பட்ட இந்த பெரிய கிராஷுக்கான ஒரு எக்ஸாக்ட் ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. அதாவது ஒரு அரசியல் அறிக்கை, அதோட சேர்ந்த 18% செய்கூலி, பிளஸ் உலகளாவிய அமெரிக்க முதலீடு, அப்புறம் உள்நாட்டு போக்குவரத்து எரிபொருள் செலவுகள். இந்த 4 சேர்ந்த காம்பினேஷன் தான் தங்கச்சந்தையே மொத்தமா தலைகீழா திருப்பின அந்த ஃபார்முலா. சரி, நாம இந்த அலசரோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. இனிமே நீங்க தங்கச்சந்தைய வாட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிற ஆனா ஒண்ணுக்கொன்னு கனெக்டா இருக்கிற விஷயங்கள்ல எதை முதல்ல கவனிப்பீங்க? அரசியல் அறிக்கைகளா, உலகளாவிய முதலீடுகளா, இல்ல உள்ளூர் எரிபொருள் செலவுகளா? இதுல எந்த ஃபேக்டர் அதிக இம்பாக்ட் கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி வெவ்வேறு பொருளாதார இலைகள் உங்களோட ஃபியூச்சர் மார்க்கெட் அனாலிசிஸை எப்படி பாதிக்குங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.